என்னடா இது கட்டையோட நிக்கிறேன்னு பாக்குறீங்களா? இதுதான் களிமுத்தை செய்யறதுக்கான ஆயுதங்கள். களிமுத்தை செய்யறதுக்கு ஏத்த மாதிரி அளவா பாத்திரம் எடுத்துக்கிட்டு வடிச்ச கஞ்சி விட்டுட்டு கொஞ்சமா பச்சை தண்ணி விட்டுக்கிட்டேன். உங்ககிட்ட வடிச்ச கஞ்சி இல்லைன்னா பச்சை தண்ணியை சேர்த்துக்கலாம். 1/4 கரண்டி சாதமும் உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு கேப்ப மாவு கோதுமை மாவு இருந்தா போதும். தண்ணி ரெடியா வச்சுக்கணும். ஒரு கொதி வந்ததும் களிக்கு தேவையான மாவை சேர்த்துக்கலாம். இன்னைக்கு ஒரு களிக்கு 1/2 கப் கேப்ப மாவு 1/4 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கிட்டேன். இது நல்லா இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி போடணும். மேலாப்புல மிக்ஸ் பண்ணிட்டு இப்படி லைட்டா கிண்டிட்டு விட்டுடணும். ஃபுல்லா கிண்டக்கூடாது. இது ரொம்ப முக்கியம். ஒரு 3 நிமிஷத்துக்கு அதுவே கொதிச்சு நல்லா வேகணும். இந்த கண்டிஷன்ல தண்ணி அதிகமா இருந்ததுன்னா ஃபில்டர் பண்ணிடலாம். கூட கொஞ்சம் மாவு சேர்த்தீங்கன்னா களி நல்லா இறுக்கமா வந்துடும். இல்ல களி ரொம்ப இறுகி இருக்குது, தண்ணி ரொம்ப கம்மியா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா கூட கொஞ்சம் சுடு தண்ணியை விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட இந்த மாதிரி கட்டை இல்லைன்னா குழியா இருக்கிற பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு நல்லா தண்ணியை தொட்டு ஈரம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு களி என்ன சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கிட்டு கொஞ்சம் தண்ணி தொட்டு 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 உருட்டி வந்தீங்கன்னா களி ரெடி ஆயிரும். களிக்கு புளிக்குழம்பு, கருவாட்டு குழம்பு, புளிச்சக்கீரை இருந்தா சூப்பர் காம்பினேஷனா இருக்கும். நாங்க இன்னைக்கு சேப்பங்கிழங்கு புளிக்குழம்பு புளிச்சக்கீரையும் வச்சு சாப்பிட்டோம்.